அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ நமக்கு குரூப் 2 எக்ஸாமோட அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு தான். ஸோ அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், என்ன கம்யூனிட்டில வரீங்க, ஜெண்டர், ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, குரூப் 2 2ஏ மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்தது குரூப் 2 இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் மார்க் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, ஸோ டோட்டல் டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரங்களும் குடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 பேஜ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கவர்ன்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன கேட்டகரி கீழ வரீங்க, பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறத தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு குடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ இதுல இருக்கவங்க எல்லாருக்குமே குரூப் 2 அப்படிங்கிற இன்டர்வியூ மார்க் தான் வந்திருக்கு நமக்கு. ஸோ வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். குரூப் 2க்கான அந்த கவுன்சிலிங் டேட், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறத ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி 21ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் நல்லபடியா உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ மறுபடியும் ஒரு ஆல் தி பெஸ்ட். உங்களோட அரசு பணி சிறக்கறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.